ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் சும்மா ஓப்பன் பண்ணாலே பணம் கொடுக்கும் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனில் நான் ஏர்ன் பண்ண பணத்தை லைவ் விட்ராவல் ப்ரூஃபோட ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோவை இது என்ன அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷன் இது எப்படி ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதற்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் அது என்ன அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷனில் இது எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம், ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை எப்படிலாம் விட்ரா பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இந்த அப்ளிகேஷனில் இந்த ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை பேடிஎம் வாலெட்டுக்கு ஷேர் பண்ண விட்ராவல் ப்ரூஃப் வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சு அதை பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனோட அஃபிஷியல் டவுன்லோட் லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணோடனே உங்கள் மொபைல் நம்பர் அண்ட் இமெயிலாம் கொடுத்து வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அப்ளிகேஷனில் எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா டெய்லி ரிவார்ட்ஸ். அதாவது இந்த அப்ளிகேஷனை டெய்லி ஓப்பன் பண்ணுறது மூலமாக ஒன் செட் ஆஃப் ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஆப்ஷன் ஸ்பின் அண்ட் வின். அதாவது இதில் ஸ்பின் பண்ணுறது மூலமாக நமக்கு காயின்ஸ் கிடைக்கும். இதில் அடுத்த ஆப்ஷன் சேலஞ்சஸ். அவங்க கொடுக்குற சேலஞ்சஸ் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக நமக்கு காயின்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கீழே நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்க கொடுக்குற ஆப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது மூலமாக நமக்கு எக்ஸ்ட்ராவாக காயின்ஸ் கிடைக்கும். நம்ம இது மூலமாக தான் நம்ம அதிக அளவுக்கு காயின்ஸ் எதிர்பார்க்க முடியும். இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அதாவது டாஸ்க் ஆஃபர் அப்படின்னு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள் எவ்வளோ டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். இது வந்து பர்மனெண்ட்டாக கிடையாது. அதாவது ஒவ்வொரு நாளைக்கு இது வந்து வேறு ஆகிட்டே கிடக்கும். இன்றைக்கி ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா கொஞ்ச நாள் அடுத்து வேறு டாஸ்க் கொடுப்பாங்க, அப்படி இருக்கும். அடுத்த செகண்ட் ஆப்ஷன் பஸ் ஆஃபர். அதாவது இந்த ஆஃபர்லேயும் பாருங்கள் எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறது மூலமாகவும் இல்லை சர்வே எடுக்கிறது மூலமாகவும் இல்லை குயிஸ் ஆட்டம் பண்ணுறது மூலமாகவும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக காயின்ஸ் கிடைக்கும். இதில் நீங்கள் கலெக்ட் பண்ண ரிவார்ட்ஸ்லாம் இந்த மேலே 3 டாட் இருக்குது பாருங்கள். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ண உடனேவும் நீங்கள் எந்தெந்த ரிவார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த ரிவார்ட்ஸ்லாம் உங்களுக்கு கேன்சலாக இருக்குது, எந்த ரிவார்ட்ஸ்லாம் இப்போ பெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே காமிச்சிடும். இதிலே அடுத்து இருக்கக்கூடிய ஏர்னிங் மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஆஃபர் ஆப்ஷன் இருக்குது. இந்த லிமிடெட் ஆஃபர்லேயும் எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. இதுவும் 4க்கு 4 மாறிக்கிட்டே தான் இருக்கும். இது நிறைய அப்ளிகேஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது மூலமாகவும் சர்வே எடுக்கிறது மூலமாகவும் நமக்கு எக்கச்சக்கமான காசு கிடைக்கும். அடுத்து ஆட்ஸ் அண்ட் ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன்லேயும் எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதாவது இதில் நீங்கள் ஆன்லைனில் ப்ளே பண்ணுற மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் ப்ளே பண்ணாலே போதும் உங்களுக்கான காசு கிடச்சிரும். அதாவது காசு மீன்ஸ் காயின்ஸ் கிடச்சிரும். அடுத்து ஆட் கேட் ஆஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது நீங்கள் பார்த்தோன்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ண உங்களுக்கு எவ்வளோ ஆஃபர்ஸ் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணி நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுறேன். எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். இதில் நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறத விட குயிஸ் அட்டன் பண்ணுறது தான் எக்கச்சக்கமாக இருக்கும். அதாவது இந்த படத்தில் வந்து பன்னிக்குட்டி எங்கே இருக்குது, இந்த படத்தில் பெண் குயின் எங்கே இருக்குது, இந்த படத்தில் சிங்கி எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான குயிஸ்லாம் இருக்கும். அந்த குயிஸை அட்டன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு எக்கச்சக்கமான காசுலாம் கிடைக்கும். இந்த ஹோம் பட்டனில் அடுத்த இருக்கக்கூடிய ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா FAQ, அதாவது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் இருக்கும். அதாவது இந்த அப்ளிகேஷன் பற்றி நமக்கு காமன் எழுதக்கூடிய எல்லா கொஸ்டினுமே அதை கொடுத்துருப்பாங்க. அதுக்கான சொல்யூஷன் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த அப்ளிகேஷன் என்னது, இந்த அப்ளிகேஷன் VPN யூஸ் பண்ணலாமா, இந்த அப்ளிகேஷனில் ஏதாவது ப்ராப்ளம் யாரை கான்டெக்ட் பண்ண சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். இதில் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்வைட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த அப்ளிகேஷனுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறது மூலமாகவும் உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கும். அது மூலமாக நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் இன்வைட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு உங்கள் வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ எது மூலமாக ஷேர் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இதை இன்வைட் பண்ணிக்கலாம். அது மூலமாக உங்கள் எக்கச்சக்கமான காயின்ஸ் நீங்கள் சம்பாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் ப்ளே பண்ணுறது மூலமாகவும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதாவது நீங்கள் எந்த விதமான கேமு அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. எல்லாமே ஆன்லைனில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன கேம்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு காசு கிடைக்கும். எல்லாமே ரொம்ப சிம்பிளான கேமாக தான் இருக்கும். அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதில் மேலே டாப்பில் இருக்கக்கூடிய 3 டாட்டா கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ட்ரான்சாக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு வருங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ ரூபாய் ஏர்ன் பண்ணிக்கீங்க, எந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். கடைசியாக இதில் ஏர்ன் பண்ண காயின்ஸ் எப்படி விட்ரா பண்ணுறது பார்க்கலாம். அதாவது கீழே வேலட் அப்படி ஆப்ஷன் இருக்கு வருங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இது ஜஸ்ட்டு ரீடீம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரீடீம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிங்க. நான் ஆல்ரெடி விட்ராவில் ப்ரூஃப் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்து உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும். பேடிஎம், கூகுள் பேக்கு, ஃப்ளிப்கார்ட்டு, மிந்த்ரா எது மூலமாக விட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து பேடிஎம்மில் விட்ரா பண்ணி தான் உங்களுக்கான ப்ரூஃப் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காம கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வாங்க எப்படிலாம் காயின்ஸ் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெய்லி ரிவார்ட்ஸை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு காயின்ஸ் ஆட் ஆயிரும். அதுக்கான ப்ரூஃபை தான் பாருங்கள். அதாவது இந்த mcash ஆப்பில் நீங்கள் டெய்லி லாகின் பண்ணுறது மூலமாக, அதாவது டெய்லி உள்ளே வரது மூலமாக உங்களுக்கு 100 காயின்ஸ் கொடுத்துருவாங்க. இது வந்து உங்களோட வேலெட்டில் டேரெக்டாக ஆட் ஆயிரும். அடுத்த இந்த mcash ஆப்பில் ஏர்னிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஸ்பின் அண்ட் வின்.
இதில் ஜஸ்ட் நீங்கள் ஒரு நாளைக்கு 5 முறை ஸ்பின் பண்ண முடியும். இதை ஸ்பின் பண்ணிங்கன்னா இந்த 1லேருந்து 5 வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ காயின் வேணால் கிடைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு 2 ரூபா கிடச்சிருக்கு, அதாவது 2 காயின்ஸ் கிடச்சிருக்கு. இந்த mcash அப்ளிகேஷனில் 5 ரூபா மட்டும் ஸ்பின் பண்ண முடியும்னு சொல்லிட்டு 5 ரூபாய்க்கு மேலே ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுப்பாங்க. இதில் அடுத்த ஆப்ஷன் நான் சொன்ன மாதிரி சேலஞ்சஸ், அதாவது இதில் கொடுத்துருக்க சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணோம்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக காசு கிடைக்கும். அதாவது இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் 5 ஆஃபர் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 500 கிடைக்கும். இந்த mcash அப்ளிகேஷனில் 10 ஆஃபர் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 1000 ரூபா கிடைக்கும். அது 20 ஆஃபர் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 2000 ரூபா கிடைக்கும். இதிலேயே அடுத்த ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா எக்ஸ்ட்ராவாக காசு கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். அதுபடி நான் ஒரு ஆப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட் பஸ் ஆஃபர் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இருக்குது, அதாவது எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷனை உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். உதாரணத்துக்கு நான் இந்த அப்ளிகேஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்துக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணணும், ஓப்பன் பண்ணணும், அந்த அப்ளிகேஷன் கொஞ்சம் யூஸ் பண்ணால் போதும். இதுதான் இந்த ஆப்போட இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணினா உங்களுக்கான அமௌண்ட் ஈஸியாக கொடுத்துருவாங்க. இதில் ஜஸ்ட் ஏர்ன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு கொஞ்சம் யூஸ் பண்ண உடனேவும் உங்களுக்கான அமௌண்ட் உங்கள் வாலெட்டில் ஆட் பண்ணிடுவாங்க. வாங்க அதுக்கான ப்ரூஃபை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டேன். ப்ரைவசி இஷ்யூக்காக அந்த அப்ளிகேஷனை பற்றி நான் காமிக்கவே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு திரும்பி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணவும் நீங்கள் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணதெல்லாம் ட்ரான்சாக்ஷன்லாம் காமிக்குன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரான்சாக்ஷன் செக் பண்ணுங்கள். ஜஸ்ட் கீழே ஸ்க்ரால் பண்ணியிருந்தா உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், டேட்டா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பஸ் ஆஃபர்லேருந்து எனக்கு அந்த காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டேட்டா நீங்கள் பஸ் ஆஃபருக்குள்ளே போயிட்டு நீங்கள் மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ரிவார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் இப்போ கம்ப்ளீட் எனக்கு ரிவார்டை காமிப்பாங்க. அதாவது நான் இப்போ இந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணோம், அதுக்கான ரிவார்டு காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ அவ்வளோதான், உங்களுக்கான காயின்ஸ் உங்கள் வாலெட்டில் ஆடாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் இதில் கொடுத்துருக்க எல்லா அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக உங்களுக்கான காயின்ஸ் வந்து ஈஸியாக ஆட் ஆயிரும். இந்த mcash அப்படிங்கிற ஆன்லைன் ஏர்னிங் அப்ளிகேஷன்லேருந்து நீங்கள் அமௌண்ட் விட்ரா பண்ணணும்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா ஆப் எக்ஸ்ப்ளோர் தான். அதாவது இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அதிக அளவு காயின்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு அதிக அளவு காயின்ஸ் கிடைக்கும் போது நீங்கள் ரீடீம் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் அதிகமாக இருக்கும். அதாவது நீங்கள் நிறைய அமௌண்ட் ரீடீம் பண்ணிக்க முடியும். நீங்கள் இதில் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறதுக்கு ஜஸ்ட் வாலெட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ரீடீம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரீடீம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பேடிஎம் மூலமாவோ இல்லை கூகுள் பே மூலமாவோ இல்லை ஃப்ளிப்கார்ட் மூலமாவோ இல்லை மின்ட்ரா மூலமாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் பேடிஎம்மில் 10 ரூபா அப்படிங்கிற கிளிக் பண்ணுறேன். 10 ரூபா அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கான பேடிஎம் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் சப்மிட் கொடுத்தவொடனே உங்களோட பேடிஎம் வாலெட்டில் நீங்கள் ரீடீம் பண்ண அமௌண்ட் வித்ட்ரா ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் ரீடீம் பண்ண உடனேவும் அடுத்த நீங்கள் ரீடீம் கொடுத்தீங்கன்னா ரீடீம் ஆகாது. அதாவது நீங்கள் ஒரு ரீடீம் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் தான் அடுத்த உங்களுக்கு ரீடீம் ஆகும். நான் ஆல்ரெடி ரீடீம் கொடுத்து அதுக்கான வீடியோவை நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த mcash அப்படிங்கிற அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லியாச்சு. அது மூலமாக எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லியாச்சு. ஸோ இந்த mcash அப்படிங்கிற அப்ளிகேஷனில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கான ரிப்ளை பண்ணுறேன்.